கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். வணக்கம் சுபாஷ். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன தெரிவித்திருக்கிறார், விவரங்களை பதிவு பண்ணலாம். பொருளாதார ஆய்வறிக்கை, வேலை வாய்ப்பு உருவாக்குதல், திறன் மேம்பாடு முக்கியத்துவம் அளித்தல், வேளாண் துறை மேம்பாடு, செயற்கை நுண்ணறிவு AI மூலம் தொய்விடங்குள்ள தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்துதல் போன்றவற்றை முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கையில், இந்த நிதிநிலை அறிக்கையில் அது போன்ற எந்த ஒரு விஷயங்களும் சாராம்சங்களும் இடம்பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் பல்வேறு கட்டங்களாக விவசாயத்துறை, அதே போல பொருளாதார வளர்ச்சி, கோதாவரி காவிரி இணைப்பு போன்ற திட்டங்களுக்கு தமிழகத்தின் முன்மொழிந்த போதிலும் மத்திய அரசு இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல நடந்தாய் வாழி காவேரி திட்டம் ஜனாதிபதி அறிவிப்பில் அறிவித்ததோடு இத்திட்டத்துக்கு தேவையான நிதியை ஒதுக்காமல் தமிழகத்திற்கு மத்திய அரசு பாரபட்சம் காட்டியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ள தடுப்பு பணிகளுக்கு பீகார், அசாம், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம் போன்ற மாநிலங்களுக்கு பெருந்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற திட்டங்கள் எதுவும் தமிழகத்துக்கு அறிவிக்கப்படாதது ஒரு பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாக குற்றச்சாட்டி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் GST வரி விதிப்பு முறை கொண்டு வந்த பின்பும் தொழில் முனைவோர் பல்வேறு நடைமுறைகள், சிரமங்கள் தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள் என்பதையும் அவர் மீண்டும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறார், முதியோர்களுக்கு கொரோனா காலத்துக்கு முன்பு நடைமுறையில் இருந்த சலுகையாவது திரும்ப அளித்திருக்க வேண்டும். அதையும் இந்த அரசு செய்யவில்லை. மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அளித்த பல வாக்குறுதிகள் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் இடம்பெறவில்லை என்பது மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக குற்றம் சாட்டி இருக்கிறார். எனவே இந்த வரவு செலவு அறிக்கை வட மாநிலங்களையும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது தவிர ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சமநிலையோடு ஊக்குவிக்கக்கூடிய அறிக்கை இது இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். தமிழகத்திற்கு எந்தவித திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்பதும் தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்குள்ள காழ்ப்புணர்ச்சியை இந்த நிதிநிலை அறிக்கை காட்டுவதாகவும், தமிழகத்தில் ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று திமுக மற்றும் கூட்டணி கட்சி வாக்களித்து 39 நாடாளுமன்றங்களை உறுப்பினர்களையும் தமிழக மக்கள் வெற்றி பெற்ற செய்தார்கள். திமுக கூட்டணி கட்சி 39 நாடாளுமன்றம் இருந்தும் தமிழகத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் பெற்றுத்தராதது பெருத்த ஏமாற்றம் அளிப்பதாகவும், திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த MPக்கள் நாடாளுமன்ற தேர்தல் 2019 மற்றும் 24ஆம் ஆண்டு தமிழகத்தின் நன்மைக்காக எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் இதே போல அமைதியாக இருப்பது, காலம் தள்ளாத அமைதியாக இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக பார்க்க வேண்டியது இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.